ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேக்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அப்கமிங் எக்ஸாம் டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் சீரியஸை இதில் பார்த்துக்கோங்க ரெகுலராக. இதில் கரண்ட் அஃபேர்ஸ், பசில் சீரியஸு, டேட்டா இன்டர்பிரேஷன், மெயின்ஸ் லெவல் இன்புட் அவுட்புட், கேஸ் லேட் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றா டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். இந்த பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கு படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ். பிஓக்கு நான் நெக்ஸ்ட் வீக் இல்லைனா இன்னும் ஒரு 10 days ஆஃப்டராக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ எஸ்பிஐ கிளர்க் மெயின் சீரிஸ் போய்ட்டுருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு அப்கமிங் டேட்ஸை பற்றி பார்க்கும்போது நமக்கு என்ஐசிஎல் அசிஸ்டண்ட் இது ரிசல்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. இதுக்கு மெயின் ஸ்ட்ராட்டஜி கூட போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இன்னும் 7 நாள் இந்த எக்ஸாம் நம்ம எக்ஸ்பெக்ட் ஆல் டிக்கெட்டே வந்துருச்சு. கன்ஃபார்ம் டேட் தான் இது, December 28. அண்டு இதுவும் கன்ஃபார்மான டேட்டு தான். நோட்டிஃபிகேஷன் சொன்ன டேட்டு January 27 என்ஐஏசிஎலுடைய ப்ரிலிம்ஸ் இருக்க போகுது. அண்டு எஸ்பிஐ கிளர்க்கு தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எஸ்பிஐ கிளர்க்கை பொறுத்தவரையும் நம்மக்கிட்ட 4 டேட் அவைலபிள் இருக்குது. February 22, 27, 28 அண்டு March 1. இந்த 4 டேட்டில் நமக்கு எஸ்பிஐ கிளர்க்கு அவைலபிள் டேட்டு. இந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2 weeks கழித்து நமக்கு எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. March 8, 14, March 15. ஸோ இந்த மாதிரி 3 டேட்டில் எப்போனாலும் நமக்கு எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கு முடிஞ்சு 2 வாரம் கழித்து தான் நமக்கு எஸ்பிஐ பிஓ ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் எஸ்பிஐ பிஓக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸுக்கு முன்னாடியே 2 weeks முன்னாடி மெயின்ஸ் நமக்கு முடிஞ்சிடும். April 10 நம்ம எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு 2 weeks ஆஃப்டர் தான் பிஓ ப்ரிலிம்ஸ் முடியுது. ஆனால் கிளர்க்கு மெயின்ஸுக்கு 2 weeks முன்னாடியே பிஓ மெயின்ஸ் முடிஞ்சிடும். லேட்டாக ஆரம்பித்து சீக்கிரமாக பிஓ மெயின்ஸ் முடியுது. நம்ம எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு சாலிடாக இன்னும் 4 மாதம் கரெக்டாக இருக்குது. 4 மாதத்துக்கு மேலே 2 நாளே இருக்குது. 122 நாள் இருக்குது. ஒரு மாதத்துக்கு 30 நாள் கூட 4 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு இருக்குது. தாராளமாக நீங்கள் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட தாராளமாக ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை நீங்கள் கிராக் பண்ணலாம். ஆர்கனைஸ்டாக படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு இல்லைன்னா ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்லாம் இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்குது வெறும் 340 வேகன்சி தான் இருக்குது. 340 வேகன்சின்றது ரொம்ப கிராக் பண்ணக்கூடிய வேகன்சி தான். பட் ஆனால் ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் நம்ம கிராக் பண்ண முடியும். சும்மா போய் எழுதிட்டு வந்தாலும் எந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. வேகன்சி டீசெண்டான வேகன்சி, நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டால் கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஆஸ்பிரண்ட் எக்ஸ்பெக்டட் டேட்டு, கன்ஃபார்மான டேட்டு. இது இல்லாமல் நமக்கு என்ன இருக்குன்னா அப்கமிங் எக்ஸ்பெக்டட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா என்ஐசிஎல் என்ஐஏசிஎல் ஏவோடைய அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அது எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா நீங்கள் ஒரு April Mayல இந்த எக்ஸாம் நீங்கள் எக்ஸாம் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் வந்துடும். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வந்துடும். பட் ஆனால் எக்ஸாம் வந்து உங்களுக்கு மேல இல்லைன்னா ஏப்ரலில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நோட்டிஃபிகேஷன் மார்ச் டைமில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா என்ஐஏசிஎல்லில் நிறைய ஒரு 500க்கு மேலே வேக்கன்சி எடுக்கிறேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ரெக்ரூட்மெண்ட்டும் வரப்போகுது. உங்களுக்கு மேலே 500 வேக்கன்சி சொல்கிறாங்க. அப்படி 500 வேக்கன்சிஸ் வந்தாக்கில் இது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்சர் ஆஸ் ஏ ஏஓ ஆஃபீஸர். ரொம்ப ஜாலியான வேலை. ஏஓ ஆஃபீஸர்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிக் எக்ஸாம், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் கொஞ்சம் நேற்று அப்ளை பண்ணிக்கலையா, அந்த எக்ஸாம் வந்து January 5 இருக்குது. இது இல்லாமல் வேறு என்ன எக்ஸாம் அப்டேட்னா என்டிபிசி எக்ஸாம், என்டிபிசி ரயில்வே எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில் இருக்கும். ஏப்ரல் இல்லைன்னா மார்ச்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்டிபிசி எக்ஸாமு. எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகுது. June 17 ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. எஸ்எஸ்சி சிஜிஎல் இது வந்து பேங்கிங் ஆஸ்பிரண்ட் இல்லாதவங்களுக்கு இந்த 2 எக்ஸ்ட்ரா டேட்டா. சிஜிஎல் வந்து June 17, என்டிபிசி வந்து பார்த்திங்கன்னா March April எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் இயர் ஐபிபிஎஸ் கேலண்டரில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. இது நான் முன்னாடியே சொல்லலான்னு பார்த்தேன், மறந்துட்டேன். அதாவது நம்ம பழைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னா எல்லா எக்ஸாம் முடிஞ்சுட்டு
கடைசியாக டிசம்பரில் ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்கும். ஜனவரி நம்ம பொங்கல் டைமில் பொங்கல் வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மிட் இல்லைன்னா லாஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்கோடைய மெயின்ஸ் இருக்கும். இப்போ அதே மாதிரி பேட்டர்ன் கொண்டு வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. பழைய பேட்டர்ன் பழைய கேலண்டரை ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு ஜனவரி மிட் இல்லைன்னா ஜனவரி எண்டில் இந்த கேலண்டர் டேட் தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டு. எப்படின்னா இப்போ எப்படி ஆர்ஆர்பி கிளர்க்கு ஆர்ஆர்பி பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க்கு ஐபிபிஎஸ் பிஓன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தோம் இல்லையா, இந்த நடுவில் ஐபிபிஎஸ் கிளர்க்கை எடுக்கிறதுனால நமக்கு ஐபிபிஎஸ் பிஓக்கு 2 வீக்ஸ் டைம் கிடைக்கும் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண. ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு முடிச்சு 2 வீக்ஸ் ஆஃப்டர் ஐபிபிஎஸ் பிஓ வரும். அண்டு இந்த எக்ஸாம் எல்லாம் முடித்து கட்டிட்டதுக்கப்புறம் நவம்பர் லாஸ்ட்டில் உங்களுக்கு நவம்பர் லாஸ்ட் வீக்கில் ஐபிபிஎஸ் பிஓ இருக்கும். அதனால் என்ன ஆகுனா டிசம்பர் 2nd வீக்கு இல்லைன்னா ஃபஸ்ட் வீக்கில் ஐபிபிஎஸ் கிளர்க்கு வரும். இந்த எல்லா எக்ஸாமும் முடித்து கட்டிட்டு கடைசியாக ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக நமக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்லலாம் ஒழுங்காக பண்ணாத பட்சத்தில் ஐபிபிஎஸ் கிளர்க்கு ஒழுங்காக நல்லா பண்ணி வேலை வாங்குவாங்க. இதுதான் அப்போ இருந்த ட்ரெண்டு. இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மாறிடுச்சு. நான் சொல்கிற கேட்டுக்கோங்க. நம்ம ஐபிபிஎஸ் காலண்டர் ஐபிபிஎஸ் நெக்ஸ்ட் இயர் ஐபிபிஎஸ்சில் எப்படி டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். ஆகஸ்ட்டில் உங்களுக்கு ஆர்ஆர்பி ப்ரிலிம்ஸ் இருக்கும். ஆகஸ்ட்டில் ஆர்ஆர்பி ப்ரிலிம்ஸ் இருக்கும். 2 பிஓ கிளர்க்கு அடுத்தடுத்த வாரத்தில் வச்சுருவாங்க. அண்டு செப்டம்பர் 3rd வீக் அப்படின்னா லாஸ்ட் வீக்கு, அக்டோபர் 1st வீக்கு, இந்த 3 வாரத்தில் உங்களுக்கு என்ன ஆகுன்னா இந்த 3 வாரத்தில் நீங்கள் ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி மெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மொத்தமாக ஆர்ஆர்பி மெயின்ஸு செப்டம்பர் லாஸ்ட் வீக்கு அக்டோபர் 1st வீக் இந்த டைமில் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸும் ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாம் முடிஞ்சு 2 வீக்ஸ் ஆஃப்டர் நீங்கள் அக்டோபர் மிடில் என்ன பண்ணலான்னா ஐபிபிஎஸ் உடைய ப்ரிலிம்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் நவம்பர் எண்டில் ஐபிபிஎஸ் மெயின்ஸ் இருக்கும். டிசம்பர் 2nd வீக் இல்லைன்னா ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்கும். டிசம்பர் 1st வீக்கில் ஐபிபிஎஸ் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் இருக்கும். ஜனவரி மிட்டு இல்லைனா லாஸ்ட் வீக்கில் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் இருக்கும். இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் நெக்ஸ்ட் இயருக்கான ஷெட்யூலு. உங்களுக்கு டிசம்பர் எண்டில் எஸ்ஓ ப்ரிலிம்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜனவரி எண்டில் எஸ்ஓ மெயின்ஸ் இருக்கும். ஐபிபிஎஸ் எஸ்ஓ மெயின்ஸு. எஸ்ஓ வந்து டிசம்பர் எண்டில் அண்டு ஜனவரி எண்டில். ஐபிபிஎஸ் கேலண்டர் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிடும். ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகும். ஆகஸ்ட்டில் ப்ரிலிம்ஸ் நடக்கும். ஆகஸ்ட் 1st வீக் 2nd வீக்கில். அதே செப்டம்பர் லாஸ்ட் வீக்கு அக்டோபர் 1st வீக் அந்த டைமில் உங்களுக்கு ஆர்ஆர்பி மெயின்ஸ் நடக்கும் பிஓ கிளர்க்கு. அண்டு அக்டோபர் 2nd வீக்கு 3rd வீக்கில் உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் நடக்கும். அதாவது அதே மாதிரி நவம்பர் எண்டில் ஐபிபிஎஸ் மெயின்ஸ் நடக்கும். டிசம்பர் 1st வீக்கில் ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் நடக்கும். ஜனவரி எண்டில் இல்லைனா ஜனவரி மிட்டில் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் நடக்கும். டிசம்பர் எண்டில் உங்களுக்கு எஸ்ஓ நடக்கும். ஜனவரி எண்டில் எஸ்ஓ மெயின்ஸ் நடக்கும். இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வருஷம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஐபிபிஎஸ் கேலண்டர். அண்டு இதுக்கு முன்னாடி கொடுத்த டேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மான டேட்டு. இது வந்து கேலண்டரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டேட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு கேலண்டர் ஜனவரி வந்துடும். ஸோ நம்ம அப்கமிங் எக்ஸாம் டேட்டெல்லாம் இது ஏன் கொடுக்குறோன்னா இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷனை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நமக்கு இன்னும் 37 நாள் கழித்து ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது. இந்த NIACL அசிஸ்டண்ட்டோட மெயின்ஸ் எப்போ நடக்குதுன்னா இன்னொரு டேட் எனக்கு கன்ஃபார்மாக எக்ஸாக்டாக தெரியல. அது தெரிஞ்சதும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எப்படியும் உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 30 days ஆச்சு மினிமம் டைம் இருக்கும். அப்படின்னு பார்த்தா கூட உங்களுக்கு எப்படியும் ஒரு 70 நாள் இருக்கும் டைம். 60-70 நாள் உங்களுக்கு NIACL அசிஸ்டன்ட் மெயின்ஸுக்கு படிக்க டைம். ஆமாம், மார்ச் 3 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். மார்ச் 3 வந்து NIACL அசிஸ்டன்ட் மெயின்ஸு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் இன்னும் சாலிடாக உங்களுக்கு ஒரு 2 மாதம் இருக்குது NIACL அசிஸ்டன்ட் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண. பட் NIACL அசிஸ்டன்ட்ன்றது ப்ரிலிம்ஸில் நம்ம க்ராக் பண்ணுவோம்னா டவுட்டாக இருக்கும். இந்த எக்ஸாம் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக எழுதுன NICL எக்ஸாம் மாதிரி இருக்குமான்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது ரெயின் காரணமாக நிறைய பேர் காம்படிஷன் வரல. பிஓ மெயின்ஸில் எக்ஸாம் டேட் கிளாஸ் ஆனதுனால நிறைய பேர் எழுதல எக்ஸாமு. ஆனால் NIACL அசிஸ்டன்ட் எக்ஸாம் எல்லாருமே எழுதுவாங்க. கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அர்த்தமெட்டிக்கும் இங்கிலீஷும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி நம்ம டிஎன் பேங்கர்ஸ் இது மெயின்ஸுக்கான சேனலு.
டிஎன் பேங்கர்ஸ் ப்ரிலிம்ஸ் எஸ்எஸ்சி ரயில்வேன்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த என்ஐஎஸ்சியில் அசிஸ்டண்ட்டுக்கான அர்த்தமெட்டிக் சம்மம் இங்கிலீஷும் நான் கொடுக்குறேன். ஆஸ்பிரண்ட்ஸ் இன்றைக்கி இல்லை நாளைக்கு மதியம் வரை கண்டென்ட் நம்ம சேனலில் லேட்டாக தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா என்னுடைய அத்தையோடைய மாமியார் தவறிட்டாங்க. இப்போ அந்த வேலையை நான் இப்போ போனேன்னா நான் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு கொஞ்சம் 1.5 நாள் ஆகும். ஸோ அதனால் ஒரு 1 days என்னுடைய வீடியோஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணிடுறேன். வீடியோஸ் நாளைக்கு ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்கமிங் எக்ஸ்பெக்டட் டேட் சொல்லியிருக்கேன், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். இந்த எஸ்பி கிளர்க் மெயின்ஸ் இந்த பிளேலிஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நாளை ஈவினிங்லேருந்து கண்டென்ட் ரெகுலராக பார்த்துட்ருக்கலாம். நாளைக்கு நான் டிசம்பர் ஃபஸ்ட் வீக் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு வரேன். இன்னும் நவம்பர் 3rd வீக் 4th வீக் பெண்டிங்கில் இருக்குது. நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் டிசம்பர் விரும்புறதுனால ஃபஸ்ட் டிசம்பர் முடிச்சுட்டு பெண்டிங் இருக்கக்கூடிய நவம்பர் 3rd வீக் 4th வீக்கு முடிச்சிடலாம். ஸோ நாளையிலேருந்து வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.